சென்னையில் நள்ளிரவு முதல் அதிகாலை வரை தொடரும் கடும் பனி பொழிவால் காற்று மாசு அதிகரித்திருப்பதாக அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம். சென்னையில் நள்ளிரவு முதல் அதிகாலை வரை தொடர்ந்து கடும் பனிப்பொழிவானது காணப்பட்டு வருவதன் எதிரொலியாக பதிப்பொலியுடன் காற்று மாசானது ஏற்பட்டிருப்பதாக ஒரு தகவலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த தகவலை மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரிய ஆய்வறிக்கையின் மூலம் தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது சென்னையில கடந்த 10 நாட்களாக தொடர்ந்து கடும் பனிப்பொழிவானது நள்ளிரவுல காணப்பட்டு வருகிறது. இந்த நள்ளிரவுல பனிப்பொழிவுடன் கூடிய காற்று மாசு காணப்பட்டு வருவதாகவும், சென்னையில ஒரு சற்று அதாவது காற்று தரத்தினுடைய குறியீடு 44 முதல் 114 வரை அதிகரித்திருப்பதாக ஒரு தகவலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. பொதுவாக காற்றின் தரம் என்பது 50க்கும் மிகாமல் இருக்க வேண்டும். அதாவது 50க்கும் குறைவாக இருக்கும் பட்சத்துல காற்று மாசு ஏற்படுவதன் காரணமாக பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பும் இருக்காதுன்ற மாதிரி ஒரு தகவல் இருக்கும். ஆனா தரக்குறியீடு 50ஐ தாண்டும் பட்சத்துல காற்றின் மாசு என்பது அதிகரிப்பதாக ஒரு தகவலானது காணப்பட்டு வருகிறது. அந்த வகையில கடும் பனிப்பொழிவின் காரணமாக காற்று மாசு வெகுவாக கலந்திருப்பதால் சென்னையில் கடந்த 10 நாட்களாக காற்றின் தரக்குறியீடு 39 114 அதிகரித்திருப்பதாகவும், இதன் காரணமாக காற்றின் தரமானது மோசமாக காணப்படுவதாகவும் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரிய ஆய்வறிக்கையில ஒரு தகவலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அதாவது நுரையீரல் பாதிப்புள்ளானவர்கள், ஆஸ்துமா நோய் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு சற்று சிரமம் ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும் தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பா இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, 10 நாட்களா தொடர்ந்து கடும் பனிப்பொழிவு ஏற்படுவதனால இந்த காற்றுல மாசு கலந்திருக்கிறது. அந்த காற்று பனிப்பொழிவின் காரணமாக வெளியேற முடியாமல் ஒரு அழுத்தமான ஒரு சூழல் காணப்படுவதாக இந்த ஆய்வறிக்கையில ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்காங்க. குறிப்பா அந்த காற்றுல கார்பன் டை ஆக்சைடு மற்றும் 2.5 நுண்துகள்கள் இருப்பதன் காரணமாக அந்த காற்று மாசு ஏற்படுவதாகவும், இந்த பனிப்பொழிவின் காரணமாக அந்த காற்றுல கலந்திருக்கக்கூடிய மாசு வெளியேற முடியாமல் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் காணப்படுவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு வரக்கூடிய நாட்கள்ல இந்த காற்றின் தரக்குறியீடு 114 கிட்டத்தட்ட ஒரு 150ஐ தாண்டும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில இந்த சென்னையில பனிப்பொழிவுடன் கூடிய காற்று மாசு என்பது தற்பொழுது எட்டி பார்த்திருக்கிறது. இதன் காரணமாக அந்த நுரையீரல் பாதிக்கப்படக்கூடியவர்கள் அதிகாலை நேரத்தில் வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ந்து இந்த காற்றின் மாசு என்பது சென்னையில தற்பொழுது எட்டி பார்த்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.